மக்களே, நம்ம வயல் அறுவடை பண்ணோம். அது ஒரு விலாகாக பார்ப்போமா? நம்ம காலையிலே 5:30க்கெலாம் நம்ம டிராக்டர் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதிய சமையலுக்குள்ள திங்ஸ் எல்லாமே ஏற்றிட்டு போனோம். அதை ஏற்றி முடிச்சுட்டு அப்புறம் நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்கோம்ல, அங்கே போய் தண்ணி நனைக்கைக்கு போயிட்டோம். அதை நனைச்சி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம நெல் வைக்கிறதுக்காக அந்த இடத்த ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி அதை சூப்பராக ஆக்கியாச்சு. அதை எல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கவும் நம்ம டயர் வண்டி வந்து அறுக்கைக்கு வந்துட்டு, அப்புறம் ஒரு கால்வாயில் தண்ணி போகிறதுக்காண்டி நம்ம வந்து ஒரு பைப்பு வெல்டு வைக்க வேண்டியது இருந்து அதை கட் பண்ணி வெல்டு வச்சுட்டு இருந்தோம். நம்ம வேலை ஒரு சைடாக நடந்தாலும் இங்கே வந்து மதிய சாப்பாட்டுக்கு காய்கறி எல்லாமே வெட்ட ஆரம்பிச்சாச்சு. நம்ம டயர் வண்டி வந்து கரெக்டாக 8:40க்கெலாம் உள்ளே இறங்கி அறுக்கைக்கு ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் டிராக்டரில் நெல்லை பிடிச்சு கொண்டு இங்கே வந்து தட்டியாச்சு. ஆட்கள் எல்லாமே அள்ளதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அதில் தட்டி போட்டிருந்த நெல்லை ஃபஸ்ட்டு அள்ளுறதுக்காண்டி அப்பா வந்து ஒரு வாளி அள்ளி அதை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் கரெக்டாக 10:30க்கெலாம் நம்ம பெல்ட் வண்டியும் வந்துட்டு அதையுமே நம்ம உள்ள அறுக்கைக்கு வயலுக்குள்ளே இறக்கி விட்டாச்சு. இதில் எனக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நெல் பிடிக்கிறே தான். நெல்லை பிடிச்சி கொண்டு அங்கே அள்ளுற இடத்துல கொண்டு தட்டணும். பெல்ட் வண்டிக்கு வந்து நான் நெல் பிடிச்சேன். டயர் வண்டிக்கு வந்து வேறு இன்னொரு டிரைவர் போட்டிருந்தாங்க நெல் பிடிக்கிறதுக்காக. அங்கே நெல் தட்ட போகும்போது தான் பார்த்தேன் சாப்பாடு வந்து அடுப்பில் வச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிரைவர் கூட பேசிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டிரைவரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த டிரைவர் வந்து சேலத்துலேருந்து வந்திருக்காங்களாம். அடுத்தது நெல் தட்டும் போது போய் பார்த்தா அடுப்பில் வந்து சிக்கன் வைக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம வந்து சிக்கன், அவியல், சாம்பார், அப்புறம் சோறு. இதுதான் நம்மளோட மதிய சாப்பாடு. நம்மளோட வேலையில் நம்ம கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் நெல் பிடிக்க லேட் ஆனாலுமே நமக்கு தான் டைம் கூடிக்கிட்டே இருக்கும். ஜெனிஸும் நம்ம கூட ஹெல்ப் பண்ணிக்க வந்திருந்தான். ஏன்னா ஒரு வயல்லேருந்து இன்னொரு வயலுக்குள்ளே இறங்கும்போது அந்த வண்டிக்கு தடம் வெட்டி கொடுக்கணும். அப்புறம் அப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்க வயல் எல்லாமே டிரைவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து நெல் தட்ட வரும்போது பார்த்தா நம்ம நெல்லெல்லாம் ஏற்றுறதுக்கு வந்து லாரி வந்துட்டு, அப்புறம் நம்ம வந்து நெல்லை தட்டியாச்சு. நம்ம நெல்லை தட்ட இங்கே ஆட்களை வந்து அள்ளிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே அள்ள அடுத்து வந்து மூடை போட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் மதிய சாப்பாடு சாப்பிட்றதுக்கே 3 மணிக்கிட்ட ஆயிட்டு நம்மளும் வந்து சாப்பிட்டுட்டு அடுத்தது உடனே போய் லோடு பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ போகிற பாதை வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஈரமாக இருந்துச்சு. காஞ்சி இருக்க இடத்துல டயர் வண்டி ஓடிச்சு, கொஞ்சம் ஈரமாக இருக்க இடத்துல ஃபுல்லாகவே பெல்ட் வண்டி ஓடிச்சு. இப்படியும் மாற்றி தான் ஓடிச்சு. மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் வந்து 2 வண்டியிலுமே டிரைவர் மாறியாச்சு. நம்ம பெல்ட் வண்டியை ஓட்டுற டிரைவர் வந்து நம்மக்கிட்ட நல்லாவே பேசிட்டு இருந்தாங்க. இந்த அண்ணனோட சொந்த ஊர் வந்து விராலிமலைன்னு சொன்னாங்க. நம்ம இங்கே லோடு தட்ட டிம்போல லோடு ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம வயல் எல்லாமே அறுத்து முடிகிறதுக்கு 7:30 கிட்ட ஆயிட்டு. நான் ஃபுல்லாகவே டிராக்டர் ஓடிட்டு இருந்ததுனால என்னால் நிறைய வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. நான் இங்கே லோடு தட்டு வரும்போது கொஞ்சம் வீடியோஸ் எல்லாமே எடுத்தது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.